ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம 2வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதாவது 2வது அத்தியாயம் தொடங்கி அர்ஜுனன் இந்த மாதிரியாக தீர்த்தட்டில் உட்காந்தாச்சு, கண்ணு முழுக்க சோகம் கண்ணீர்லாம் நிரம்பி இருக்குன்ட்டு சஞ்சயன் திருத்தராஷ்டிரன் கிட்ட எடுத்து சொல்ல, பகவான் அர்ஜுனன் கிட்ட, ஏன் அர்ஜுனா இப்படி இருக்க, இந்த மாதிரி மனசோர்வு அடையலாமா, நீ ஒரு க்ஷத்ரியன், ஒரு வீரன், எழுந்துரு அப்படின்னு சொல்ல, அப்போ அர்ஜுனன் தன் பக்கம் இருக்க கவலைகள்லாம் எடுத்து வைக்கிறான். எப்படி நான் குருவை கொலை பண்ணுறது, அதை விட பிச்சை எடுக்கிறதே மேல் இல்லையா அப்படின்ட்டுலாம் சொல்லி கடைசியில் ஒரு வழியாக எனக்கு மனக்குழப்பத்தில் இருக்கேன் நான், அது எனக்கே தெரியுது, இந்த ஒரு நிலையில் எது தர்மம் எது அதர்மம்னே புரியலையே, நீ தான் வழியை சொல்லணும், நீ தான் நல்ல வழி ஏதோ சிறந்தது எனக்கு ஏதோ அதை நீ எடுத்து சொல்லணும், நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ணுறேன்ட்டு அர்ஜுனன் சொல்கிறான். இதை எடுத்து சஞ்சயன் திருத்தராஷ்டிரன் கிட்ட சொல்லிட்டு வராரு. இப்போ அடுத்து 10வது ஸ்லோகத்தில் அடுத்து கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்க போகிறாரு. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிரிச்சாரு அப்படின்றத சஞ்சயன் திருத்தராஷ்டிரன் கிட்ட சொல்கிறாரு. என்ன சிரிச்சதெல்லாம் சொல்கிறாரே, அதில் என்ன அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால், அந்த சிரிப்புக்கு பின்னாடி அவ்வளோ அர்த்தங்கள். ஏன்னா நம்மளை போல் சாதாரண மனிதர்கள் சிரித்தா அது வேறு விஷயம், பகவானே சிரிக்கிறார் அப்படின்னா, அதுவும் கண்ணனுடைய சிரிப்பு அப்படின்னாலே அதில் ஏதோ ஒரு அர்த்தம் பின்னாடி இருக்குன்னு தானே. இந்த சிரிப்புக்கு பின்னாடி பல அர்த்தங்கள், அது என்னன்றதை பார்ப்போம். தமுவாச்ச ஹ்ருஷிகேஷஹ பிரஹசன்னிவ பாரத சேனயோருபயோர்மத்யே விஷீதந்தமிதம் வச்சஹ. பாரத, ஹே பாரத, திருத்தராஷ்டிரனை தான் இங்கே பாரதன்னு சொல்கிறார். அதாவது பரத குலத்தில் வந்ததுனால பாரத. ஹ்ருஷிகேஷக, ஹ்ருஷிகேஷனான கண்ணன், சேனையோர் உபயோர் சேனையோகோ உபயோகோ மத்தியே, 2 சேனைகளுக்கு நடுவில், விஷீதந்தமிதம் தம், சோகத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனன் கிட்ட, பிரஹசன் இவ, சிரிக்கிறா போல சிரிச்சுக்கிட்டு ஒரு சிரிப்போட, உவாச்ச வச்சக, இந்த மாதிரியாக பேச தொடங்கினார் அப்படின்ட்டு. அது என்ன பிரஹசன் இவ, சிரிக்கிறா போல அப்படின்ட்டு, ஏன் சிரிச்சாரா இல்லையா அப்படின்னு கேட்டால், அந்த பிரஹசன் இவ, அந்த சிரிக்கிறா போலன்றதுக்கு பின்னாடி இவ்வளோ அர்த்தங்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா, நானே தான், அதாவது அர்ஜுனன் கலங்கி போயிருக்கான் இல்லையா, கிருஷ்ணன் நினைக்கிறாராமா அந்த சிரிப்புக்கு பின்னாடி, நானே தான் உன் மனசையும் கலைச்சேன், இப்போ அந்த மனசை தெளிவுபடுத்தி இந்த மாதிரி உபதேசம், கீதோபதேசம்ன்றது கொடுக்க போகிறதும் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பான். அதே போல் கஷ்டமான பல அர்த்தங்கள் சொல்ல இருக்கிறதுனால அது சிரிச்சுக்கிட்டே சொன்னாலாச்சு நமக்கும் கேட்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். இல்லைன்னா அவரும் ரொம்ப கஷ்டமான அர்த்தங்கள்னு அப்படின்னு ஆரம்பித்தா நமக்கும் கீதை கேட்குறதுக்கு முன்னாடியே ரொம்ப மலப்பாக போயிடும் இல்லையா, அதனால ஒரு சிரிப்பாமா. அதே போல் பகவானுக்கு எப்போவுமே ஆச்சாரியனாக இருக்கணும், ஒரு குருவாக இருக்கணும்னு ஆசையான். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா உலகத்திலேயே நம்மளையும் பகவானையும் சேர்த்து வைக்கிறது, நம்ம 2 பேருக்கும் நடுவில் இருந்து பகவானை நமக்கு காமிச்சு கொடுக்கறதுன்றத நம்ம குருக்கள் தான் இல்லையா, குருமார்கள். பெரிய பெரிய குருமார்கள்லாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க, ராமானுஜர், ஆதிசங்கரர், மத்வாச்சாரியார்லாம். இப்படிப்பட்ட குருமார்கள்னால தான் நம்மளால் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கவே முடியுது. அதனால் பகவானுக்கும் அந்த குரு, அந்த ஆச்சாரியன்ற அந்த பட்டத்து மேலே ரொம்ப ஆசையாக, அது இப்போது நிறைவேறிடுச்சு அப்படின்ற அந்த சந்தோஷத்தினால பிரஹசன் இவ. ஏன்னா கீதாச்சாரியன்ற பேரே பகவானுக்கு இந்த கிருஷ்ணாவதாரத்தில் கீதோபதேசம் பண்ணதுனால தானே கிடச்சிது. அடுத்து அர்ஜுனன் மூலமாக இந்த உலகத்துக்கே ஒரு நன்மை, இந்த உலகத்துக்கே கீதையை கொடுக்க போகிறோன்ற சந்தோஷம். இதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது, அர்ஜுனா இப்படி முன்னுக்கு பின்ன முரணா பேசுகிறியே அப்படின்ட்டு பகவானுக்கு சிரிக்கிறதா என்னன்னே தெரியலையாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 1வது அத்தியாயத்தில் 42வது ஸ்லோகத்தில், சங்கரோ நரகாயைவ குலக்னானாம் குலசியச்ச பதந்தி பிதரோ ஹேஷாம் லுப்தபிண்டோ தகக்ரியாக. நான் இந்த மாதிரி அந்த யுத்தம்லாம் செஞ்சு எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னா முன்னோர்களுக்கு காரியம் செய்கிறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க, அப்போ அதே முன்னோர்கள் கீழ் உலகத்தில் விழுந்துருவாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல முன்னோர்கள்னு குறிக்கிறது யாருன்னா அவங்க ஆத்மாக்களை. ஏன்னா முன்னோர்கள் இறந்து போயிட்டாங்கனாலே அவங்க உடல் போயிடுச்சு, அப்போ ஆத்மாக்களை பற்றி தானே இந்த இடத்துல அர்ஜுனன் பேசுகிறான். ஆனால் அதே அர்ஜுனன் 2வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகம் பார்த்திங்கன்னா, கதம் பீஷ்ம மகம் சங்கே துரோணம் ச மதுசூதன, அந்தளவுக்கு தெளிவாக புரியுது
ஆத்மா வேற உடல் வேற அப்படின்னு நினச்சதுனால தான் ஆத்மாவை பற்றி கவலைப்பட்ட அர்ஜுனன் மூதாதையர்களுக்கு இப்படி ஆயிடுமேன்னு கேட்குறான் 1வது அத்தியாயத்தில். ஆனால் அதே அர்ஜுனன் தான் இப்போ 2வது அத்தியாயத்தம் கதம் பீஷ்மம் அகம் சங்கே, எப்படி நான் பீஷ்மரையும் துரோணரையும் கொலை செய்யறது அப்படின்ட்டு கேட்குறான். ஏன்னா அந்த அளவுக்கு மனம் கலங்கி போயிருக்கு. அந்த மனக்கலக்கத்துக்கும் கண்ணன் தான் காரணம். ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த ஒரு அர்ஜுனனை வச்சு தான் நம்ம எல்லாருக்கும் கீதையை கொடுக்குறாரு இல்லையா. வேறு எதுவுமே கிடையாது. நம்ம எல்லார் மேலேயும் இருக்கக்கூடிய இரக்கம் பகவானுக்கு, கருணை, நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை தான். அதனால் இந்த ஒரு சிரிப்புக்கு பின்னாடி இவ்வளோ அர்த்தங்கள்ன்றதை பார்த்தோம். இப்போ அடுத்த பகவான் என்ன பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.